வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கீரை சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவே செய்யக்கூடிய ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஆழாக்கு அளவுக்கு நார்மலாக சாதம் செய்கிற அரிசி எடுத்திருக்கேன். அரை ஆழாக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 ஆழாக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வரைக்கும் அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 4-5 பூண்டு பற்கள், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கேன். இது கூடவே ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா குழையிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிடலாம், அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது மசாலா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நான் இன்றைக்கி முளைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். அரை கட்டு அளவுக்கு நான் கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்க்கலாம். பருப்பு கீரை, அரைக்கீரை இல்லை முருங்கைக்கீரையில் கூட செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த புளிச்ச கீரையில் இந்த மாதிரி செய்ய முடியாது, அதனால் மற்ற கீரைகள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும். இது நல்லா வதங்கினதும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு லேசாக அந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த சாதத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மரில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் சிம்மர்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா சாதம், இந்த கீரை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கரெக்டாக வந்துடும். உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துட்டு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து சாதம் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததும் ஒரு குழிக்கரண்டியில் நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெயோ கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், நான் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்த பொருட்களையும் இந்த சாதத்து கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி தாளித்த பொருட்களை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வாசனையான கீரை சாதம் தயாராகிடும். இந்த சாதத்து கூட நீங்கள் ஊறுகாயோ அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா, வாழைக்காய் வறுவல், இந்த மாதிரி வறுவல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.